கர்த்தர் நல்லவர். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அதுக்கு முந்தி என்ன சமாச்சாரம், என்ன சங்கதின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துட்ட வந்துட்டு அடையாளம் கேட்குறாங்க. உங்களை நான் நம்புறதுக்கு எங்களுக்கு அடையாளம் கொடுங்க, அடையாளம் கொடுங்க, அடையாளம் கொடுங்கன்ட்டு போட்டு நச்சரிக்கிறாங்க அவரை. அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை காட்டுறார். என்னை நம்பின அவ்வளவுதானே, நான் நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்றும், நான் வானத்திலிருந்து வந்தவன் என்றும், நான் எல்லாம் செய்யறதெல்லாம் பிதாவாகிய தேவனால செய்கிறேன் என்றும் உங்களுக்கு நீங்க நம்புறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும், அடையாளம் வேணும். அப்படித்தானே? அடையாளத்தை சொல்றாரு. என்ன சொல்றாங்க கவனிங்க. யோனா டே அண்ட் நைட், நைட் அண்ட் டே, இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். சரிங்களா? பூமியின் இருதயத்தில் இருப்பார்னா எதை குறிக்குது? எதை சொல்றாரு இயேசு? பூமியின் இருதயத்தில் நான் இருப்பேன் எதை சொல்றாரு? தெரியலையா? பரலோகமா? கல்லறையை சொல்றாரு. கல்லறையில் இருந்தார் இல்லையா, அதுதான் பூமியின் இருதயம்னு அவர் சொல்றாரு. பூமியின் இருதயத்தில் இருப்பார். சரி, எத்தனை நாள் இருப்பாரு? 3 நாள் இருப்பாரு. சரி, யோனா எங்க இருந்தாரு 3 நாள்? சின்ன மீனா, பொடி மீனா, பெரிய மீனா? பெரிய மீன். ஒரு ஆளை முழுங்கி எம்டி பிளேஸ் இருக்கும், அவ்வளவு பெரிய மீன் அது. பெரிய மீன் வயிற்றுல யோனா இருந்தாரு. ஏசு எங்க இருந்தாரு? கல்லறையில் இருந்தாரு. யோனா எத்தனை நாள் மீன் வயிற்றுல இருந்தாரு? ஏசு எத்தனை நாள் இருப்பதா சொல்றாரு? ஓகே, இதெல்லாம் கரெக்டா இருக்கா? சரி, இப்ப இயேசு பூமியின் இருதயத்துல கல்லறையில உயிரோட இருந்தாரா, செத்து இருந்தாரா? 3 நாள் இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்துல அல்லது கல்லறையில உயிரோட இருந்தாரா, செத்து இருந்தாரான்னு கேட்கிறேன். உயிரோட இருந்தாரா? 3 நாள் இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்தாரா, இறந்து இருந்தாரான்னு கேட்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா சொல்லிருங்க, போன் போட்டு கேட்டுடலாம். எவ்வளவு தெளிவா இருக்கிறோம் பாருங்க நம்ம பைபிள்ல. இறந்துதான் இருந்தாரா, அறகுறையா செத்து இருந்தாரா, முழுசாவே செத்து இருந்தாரா? எப்படிலாம் கேட்கணும். கொஞ்சம் மூச்சு இருந்துச்சு அப்படியா, கம்ப்ளீட் டெட்டு. சரிதானா? அப்ப பூமியின் இருதயத்துல இயேசு இருந்தாரு, 3 நாள் இருந்தாரு. 3 நாள் எப்படி இருந்தாரு? செத்து இருந்தார். இதுல ஏதாவது தெளிவு சந்தேகம் இருக்கா? தெளிவு. சரி, யோனா 3 நாள் இருந்தாரு, மீன் வயித்துல இருந்தாரு. கேள்வி, செத்து இருந்தாரா, உயிரோட இருந்தாரா? ஐ சொல்லுங்க. இயேசு இயேசுவையும் யோனாவையும் எல்லாத்துலயும் ஒண்ணா சொல்லிட்டீங்க. இப்ப இயேசு செத்து இருந்தார் நீங்க சொல்றீங்க, இங்க வரும்போது உயிரோடு இருந்தான்னு சொல்றீங்க. யோனாட்ட வரும்போது உயிரோடு இருந்தான்னு சொல்றீங்க, இயேசுட்ட வரும்போது செத்து இருந்தான்னு சொல்றீங்க. எப்படி? நான் கேட்கல, புக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க, வச்சு செய்யறாங்க, நம்மளை வச்சு செய்யறாங்க. இது ஆக்சுவலா இந்த டாபிக்கை ஒரே ஒரு தடவை நான் துபாயில இருக்கும்போது மக்கள்கிட்ட எடுத்தேன். நான் ஒரே ஒரு தடவை எடுத்தேன். நான் அதுக்கப்புறம் இங்கே தான் எடுக்கிறேன். துபாயில இருக்கும்போது, ஏன்னா அது இஸ்லாமிய சகோதரர்கள் கேட்குற பயங்கரமான கேள்வி, பயங்கரமான கேள்வி இது. அவங்கள்ட்ட நான் மாட்டிக்கிட்டேன். நான் அதனால தான் இந்த அவ்வளோ வெளிச்சம் வகையாக மாட்டினேன் நான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாத்துலையும் ஒத்துமையா பேசிட்டு இறப்பா உயிரா வரும்போது இங்கிட்டு இறப்பும்பா, அங்கிட்டு உயிருன்போம். எப்படியே? சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா?
அப்ப புரிஞ்சுங்க. இப்ப செத்து யோனா இயேசு செத்து இருந்தாருங்கிறதுல நோ டவுட். கல்லறையில செத்துதான் இருந்தார். சரிங்களா? இப்ப யோனா மீன் வயித்துல செத்து இருந்தாரா உயிரோடு இருந்தாரா? இதான் இப்ப கேள்வி. உயிரோடு இருந்தார். ஒரு ஓட்டுக்கு வேற யாருக்கு ஓட்டு போடுறீங்க? உயிரோட இருந்தார் 3 நாளுங்கிறதுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க? ஒரு ஓட்டு கிடைச்சிருச்சு. சரி, நான் சோதிக்க விரும்பல, நேரம் போயிடும் எனக்கு. சரி, ரைட்டு, விஷயத்துக்கு வாங்க. இப்ப நான் யோனா 2ஆம் அதிகாரத்தை கடகடன்ட்டு அப்படியே விளக்குவேன். நான் எல்லாருமே பைபிள்ல என்ன நீங்க பார்க்க கூடாது. ஒரு யோனா 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, வசன வசனமான விளக்குவேன். 1/2 மணி நேரம் எனக்கு ஓடிடும். எல்லாருமே எடுங்க. பெண் இருந்தா அந்த இடத்த கரெக்டா அண்டர்லைன் போடுங்க, உங்களுக்கு புரியும். நான் சொல்றது எல்லாமே புரியும். யோனா 2ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 1073, 1073. பழைய ஏற்பாடு பக்க நம்பர் 1073, 1073. யோனா பழைய ஏற்பாடு 1073. எடுத்துட்டீங்களா? எல்லாருமே எடுத்துட்டீங்களா? எடுத்தாதான் நான் உள்ளே போக முடியும். 1073, 1073. அதுல 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ரெடி பண்ணி இருந்தார். அந்த பெரிய மீனின் வயிற்றிலே யோனா இரவு பகல் 3 நாள் இருந்தான். சரிங்களா? இது பழைய ஏற்பாடுல யோனா புஸ்தகத்துல எழுதியிருக்கு. இதத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஜீசஸ் பேசும்போது இதை பேசுறாரு. யோனா பெரிய மீனின் வயிற்றிலே இரவும் பகலும் 3 நாள் இருந்தது போலன்ட்டு இதைத்தான் அங்க பேசுறாரு. இங்க எழுதியிருக்கலாப்பாங்கிறார். அப்ப 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மீனின் வயிற்றுல யோனா இருந்தாருன்னு தெரியுது, இரவு பகல் 3 நாள் இருந்தாருன்னு தெரியுது. சரிங்களா? செத்து இருந்தாரா உயிரோட இருந்தாரான்ட்டு அங்க எழுதல. எங்க எழுதல? இயேசு அங்கேயும் சொல்லல, யோனா புஸ்தகத்தை எழுதுறவங்க இங்கேயும் சொல்லல. இதுதான் ட்ரிக்கு, ட்விஸ்ட் இங்க தான் வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நான் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிப்பேன். ஒரு நிமிஷம் கவனிங்க, இப்போ வாசிக்க போறேன். இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரியணும். என்ன தெரியணும்? அப்படின்னா என்னது? தமிழ் மொழி தெரியணுமா கேட்கல, தமிழ் இலக்கணம் தெரியணும். இலக்கணத்தை பார்க்க தெரியணும், சரியா இல்லையான்ட்டு. உதாரணம் சொல்லட்டா? உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் இப்போ சொல்றது புதுசாக தெரியுது, அதான் ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றேன் பாருங்களேன். சிஸ்டர், நேத்து நான் வருவேன் சிஸ்டர். நேத்து நான் வருவேன் சிஸ்டர், கரெக்டா? தமிழ் தாங்க பேசுறேன் நான், எப்படி தப்புங்கிறீங்க? நேத்து நான் வருவேன் சிஸ்டர், நேத்து நான் வருவேன், நம்புங்க சிஸ்டர், நேத்து நான் வருவேன். ஏன் தப்பு? என்ன தப்பு? நேத்து நான் வருவேன் அப்படிங்கிறது தப்பு தானே? சரி, எது கரெக்டு? எப்படி சொல்லணும் அதை? நேத்து நான் வந்தேன், கரெக்டா? இதான் கிராமர். அப்போ உங்க கிராமர் தெரிஞ்சிருக்குல்ல? இது தெரிஞ்சா போதும். யோனா 2ஆவது அழகா புரியும். இந்த அழகா கிராமர் பாக்குறீங்களே? ஓகே, சாம்பிள் 1 போதும், அடுத்து உள்ள போறேன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்படி கவனிங்க. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. சரிங்களா? எங்க இருந்து விண்ணப்பம் பண்ணி? மீனின் வயிற்றுல இருந்து யோனா ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்ப சந்தேகமே இல்லை, யோனா மீன் வயிற்றுல உயிரோட
இருந்திருக்கிறார். ஏதாவது சந்தேகம் இருக்கா? செத்தவன் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? உயிரோட தான் இருந்திருக்கிறார். அதனாலதான் நாங்க சொல்றோம், பாஸ்டர் யோனா சாகல, மீன் வயித்துல உயிரோட தான் இருந்தான் அப்படின்ட்டு முதல் வசனத்தை வச்சு நீங்க பைபிளை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. சரிங்களா? சரி, இப்போ முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மீன் வயித்துல இருந்த யோனா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுனா அப்படின்னு சொல்லுது நம்மகிட்ட. அப்ப அதை வச்சு முடிவுக்கு வந்தாச்சு, உயிரோட தான் இருந்தான். சந்தேகமே இல்லை, நானும் ஒத்துக்கிறேன், உயிரோட தான் இருந்தான். 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமா? 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி என்னட்டேன்? கூப்பிட்டேன். நீ பாட்டுங்க, கூப்பிட்டேன்கிறாரு. கூப்பிடுகிறேனா அர்த்தம் என்ன? கூப்பிட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்ப பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு மீன் வயிற்றுல இருந்து. மீன் வயிற்றுல இருந்து ஒரு ஜெபம் பண்ணும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொன்னா கரெக்டா, கூப்பிட்டேன்னு சொன்னா கரெக்டா? கூப்பிடுகிறேன்னு சொன்னா கரெக்ட். ஆனா என்ன சொல்றாரு? அப்ப என்ன அர்த்தம்? அடுத்து வாங்க. அவர் எனக்கு உத்தரவு அருளுவாரா, அருளுகிறாரா, அருளினாரா? அருளினார். அப்ப இவன் எங்கேயோ கூப்பிட்டு இருக்கான். இவன் யோனா கூப்பிட்டதுக்கு தேவன் பதில கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கலாமா? அப்படி எங்க கூப்பிடல? இப்ப மீன் வயிற்றுல கூப்பிட்டத அவன் சொல்லல. யோனா எங்கேயோ கூப்பிட்டுருக்கிறாரு. இவர் எங்கேயோ கூப்பிட்டதுக்கு அங்க தேவன் யோனாக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. அதான் கூப்பிட்டேன், உத்தரவு அருளினார். எல்லாமே பாஸ்டன்ஸ், இறந்த காலத்துல பேசுறாரு அவர். சரிதானா? இப்போ ஒருத்தர் நீங்க பேசும்போது, சிஸ்டர் அந்த கடைக்கு போனேன், அப்போ ஒருத்தன் வந்தான் அப்படின்னா நீங்க போயிருக்கீங்க, அவன் வந்திருக்கிறான். நடந்து முடிஞ்ச காரியத்தை இப்போ நீங்க சிஸ்டர்கிட்ட பேசுறீங்க அதானே? அப்போ நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை யோனா ஃப்ரெஷ்ஷா அப்ப பேசுறாரு. நம்பலாமா? இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை, நடந்த ஒரு காரியத்தை இங்க யோனா எடுத்து சொல்றாரு மீன் வயிற்றுல. நம்பலாமா? ஓகே. அருளினார். இப்ப பாருங்க, இவர் எங்கயா கூப்பிட்டாரு? யாரு? யோனா எங்க இவர் கூப்பிட்டாரு, எங்க இவருக்கு உத்தரவு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பக்கத்தில் எழுதுறாரு. கவனிங்க. அடுத்து என்ன சொல்றாரு? அருளினார், நான் பாதாளத்தின், முக்கியமான வேர்டு, நம்ம அதை கவனிக்கவே இல்லை. நான் பாதாளத்தின் வயிற்று பகுதியில் இருந்து, முக்கியமான வார்த்தை, கூக்குரலிட்டேன். கூப்பிட்டேன்கிறது வேற, கூக்குரலிட்டேன்கிறது வேற. இவர் எங்க இருந்து கூப்பிட்டு இருக்கிறாரு? எங்க இவரு கூக்குரல் இட்டிருக்கிறாரு? யார்? நான் சொல்லல. யார் சொல்றா இதெல்லாம்? யோனாவே சொல்றாரு. எங்கவா? எங்க கூக்குரல் இட்டாராம்? பாதாளத்தின் வயிற்றில் இருந்து. அப்படின்னா பாதாளத்தின் மைய பகுதி, பாதாளத்தின் நடுப்பகுதி. அங்க தீ எரியாது. பாதாளத்துல 3 பகுதி இருக்கு, மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி. அந்த மிடில்ல யோனா இருக்கிறாரு. அங்க இருந்து, எங்க இருந்து? பாதாளத்தின் மையப்பகுதி நடுப்பகுதியில இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாரு, கூக்குரலிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அப்பனா இவர் பாதாளத்துல ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. கரெக்டா? பாதாளத்துல என்ன பண்ணி இருக்கிறாரு? ஜெபம் பண்ணி இருக்கிறார். பாதாளத்துல ஜெபம் பண்ண முடியுமா? முடியுமே. இயேசுவே உதாரணம் சொல்லியிருக்கிறாரே. சொல்லியிருக்கிறாரா? ஜெபம் பண்ண முடியும்.
பாதாளத்துல யோனா ஜெபம் பண்ணி இருந்திருக்கிறாரு. பாதாளத்துல பண்ண ஜெபத்தை இப்ப மீன் வயிற்றுல இருந்து ஜெபம் பண்ணும் போது எடுத்து சொல்றாரு. 2 ஜெபம் அங்க வருது, கவனிங்க. பாதாளத்துல பண்ண ஜெபத்தை இப்ப ஃப்ரெஷ்ஷா சொல்றாரு. சிஸ்டர், அன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு சிஸ்டர், பயங்கரமான நெருக்கம் சிஸ்டர், நான் கூக்குரலிட்ட சிஸ்டர், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் அப்படின்ட்டு இப்ப எடுத்து சொல்றீங்க ஒரு ஆள்கிட்ட. இப்ப எடுத்து சொல்றீங்க, சரிதானா? அப்ப 2ஆம் அதிகாரம் நடந்து முடிஞ்ச ஒரு ஜெபம் எடுத்துக்கலாமா? கூக்குரலிட்டேன், கூப்பிட்டேன், அருளினார், உத்தரவு கொடுத்தார், இதெல்லாம் என்னது? நடந்து முடிஞ்சு போன ஒரு காரியம். அப்ப நடந்து முடிஞ்சு போன ஒரு ஜெபத்தை இப்ப மீன் வயிற்றுல இருந்து ஃப்ரெஷ்ஷா யோனா பேசுறாரு, இதை சொல்றாரு எடுத்து. புரியுதுங்களா? 2ஆம் வசனம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். என்ன பண்ணினீர்? யாரு? தேவன் நடுமையமாகிய ஆழம், அதான் சமுத்திரத்துல ஒரு நடுப்பகுதி இருக்கு, மையப்பகுதி, அதான் சமுத்திரத்துடைய வயிற்று பகுதி. அந்த வயிற்று பகுதியில சம டெப்த்து. அந்த டெப்த்துக்கு யாரு தள்ளிட்டாராம்? தேவன் தள்ளிட்டாராம். கர்த்தர் நல்லவர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. எது சூழ்ந்துச்சு? நீரோட்டம் தெரியுமா உங்களுக்கு? நீரோட்டம் தெரிஞ்சிருக்கணுமே, தெரியும். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. எந்த பகுதியில? மேல இல்ல, நடுப்பகுதியில பெரிய நீரோட்டம் இருக்கு, நீர் சுழற்சி. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது. தேவன் சமுத்திரத்தின் நடுப்பகுதியில உண்டாக்கி இருக்கிற வெள்ளங்களும் அலைகளும் யோனாவை புரட்டி எடுக்குது, உருண்டு புரள்றான். மேல கிடையாது, இதெல்லாமே சமுத்திரத்தின் மேல் பகுதி இல்ல, நடுப்பகுதியில, மைய பகுதியில இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியெல்லாம் இந்த இந்த இது நடக்கும்போது யோனா செத்திருந்தானா உயிரோடு இருந்தானா? எப்படி சொல்றீங்க? கூட இருந்தீங்களா? அவன் இதெல்லாம் பார்த்தான், அனுபவிச்சான். அதனால இப்ப மீன் வயத்துல இருந்து திரும்ப எடுத்து சொல்றான், சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, 3ஆம் அதிகாரத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப கவனிங்க, நீரோட்டம் அவனை சூழ்ந்திருக்கு, வெள்ளங்களும் அலைகளும் அவனை புரட்டி எடுத்திருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணு கன்ஃபார்மா எனக்கு தெரியுது, யோனா கடல்ல விழுந்ததும் அவன் முதல்ல சென்றது மீனின் வயிற்றுக்கு இல்ல, கடலின் நடுப்பகுதிக்கு. நம்பலாமா? முக்கியமான வெளிச்சம் இதெல்லாம். எல்லாரும் என்ன சொல்லுவோம்? படம் எப்படி வரைஞ்சிருக்கிறாங்க? யோனா கடல்ல விழுந்தவனையும் மீன் வந்து கப்பிட்டு போயிடும், அப்படிதான் படம் போட்டிருக்காங்க. புரிஞ்சுக்குங்க. அப்படி இல்லை, மேல் பகுதியில இருந்து யோனா உயிரோட நடுப்பகுதிக்கு போயிருக்கான். அப்ப நடுப்பகுதிக்கு போனவனைத்தான் வெள்ளம் சுத்து போட்டு மீன் வயிற்றுல இருந்தானா இது எப்படி அவனுக்கு தெரியும்? மீனின் வயிற்றுக்குள்ள ஏது வெள்ளம், அதுக்குள்ள ஏது அலை, மீன் வயிற்றுக்குள்ள ஏது நீரோட்டம். அப்ப நடுப்பகுதி வரைக்கும் பக்காவா தெரியுது அவன் மீன் வயிற்றுல இல்லை, வெளியேதான் இருந்திருக்கான்ட்டு. கன்ஃபார்மா? வெளியேதான் இருந்திருக்கிறான். அப்ப போட்டவனையும் மீன் அவனை முழுங்கவில்லை, போட்டவனையும். சரிங்களா? ஆனா மீன் விழுங்குச்சு. எப்பன்னு சொல்றேன் நான். நடுப்பகுதி வரைக்கும் மீன் விழுங்கலன்ட்டு கன்ஃபார்மா தெரியுது. அடுத்து பாருங்க, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய
பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். நான் உம்முடைய கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். அது எதை சொல்றாரு அப்படின்னா, பாதாளத்தை சொல்றாரு. பாதாளத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு. அங்க தள்ளப்பட்டாலும் பாதாளத்தில் இருக்கும்போது யோனா சொல்லியிருக்கிறாரு, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன், சொன்னேன்கிறார். இது என்ன ஜெபம்? பாதாள ஜெபம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. எது பரியந்தம்? பிராண பரியந்தம். அப்படின்னா என் மூச்சு முற்ற வரைக்கும், முற்ற அளவுக்கு தண்ணி உள்ள போகுது. தண்ணி குடிக்கிறான் யோனா. நடுப்பகுதி கீழே போயிட்டு இருக்கிறான். இப்ப மேல் பகுதியில நடுப்பகுதி வந்தாச்சு. இப்ப நடுப்பகுதி விட்டு கீழே போகணும். சமுத்திரத்துல அடிப்பகுதி இருக்கு, அங்க மண்ணு இருக்கு. என்ன இருக்கு? மண் இருக்கு. இப்ப அந்த பகுதிக்கு அவன் போகணும். அதுக்குள்ளேயே தண்ணியை குடிக்கிறான். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுத்தி கொண்டது. அப்ப கன்ஃபார்மா இது எதுவுமே மீன் வயிற்றுல இல்லை. அப்ப மீனுக்கு வெளியே தான் யோனா இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறான். அப்போ நான் ஸ்ட்ராங்கா நம்பலாமா? யோனா சொல்றத வச்சு கடல்ல போட்டவனையும் யோனாவை மீன் விழுங்கலை. கன்ஃபார்மா? இனிமே அந்த படத்தை பார்த்தா சிரிச்சுட்டு அடிப்போங்க, பாவம் அப்படின்னு. பாவம், அறியாம போட்டிருக்காங்க படத்தை. யோனாவை மீன் எப்ப விழுங்கல? கடல்ல போட்டவனையும் விழுங்கவே இல்லை. ஏன்னா மேல் பகுதியில இருந்து நடுப்பகுதி போயிருக்கான். அடுத்து பாருங்க, பர்வதங்களின் அடிவாரங்கள் வரைக்கும் இறங்கினேன். அப்படின்னா மலை, கடல்ல பெரிய பெரிய மலை இருக்கு. நம்புங்க, என்ன இருக்கு? பெரிய பெரிய மலை, பெரிய பெரிய பர்வதம், பெரிய பெரிய பாறைகள்லாம் உள்ள இருக்கு. அப்ப மலையினுடைய அடிப்பகுதி, அடிவாரம் வரைக்கும் நான் இறங்கினேன்கிறான். அப்படின்னா பூமியுடைய மண்ணு மேற்பரப்பு அங்க வந்துருச்சு. தண்ணியை கடந்து மண்ணை தொட்டுட்டான். பீச்சுக்கு போனீங்கன்னா ஒரு ஆழம் வரைக்கும் மண்ணு காலில் படுமா? அந்த மாதிரி இப்படியே போனீங்கன்னா ஆழத்துல மண் இருக்கு. சரிங்களா? அந்த மண்ணை தொட்டான். அப்ப பர்வதங்கள் அடிவாரம் வரைக்கும் நான் போனேன் அப்படின்னா பூமியின் அடிப்பகுதிக்கு போயிட்டேங்கிறான். பூமியோட அடிப்பகுதி போற வரைக்கும் யோனா உயிரோட இருந்திருக்கிறான். நம்பர் 1, பூமியோடைய அடிப்பகுதி போற வரைக்கும் யோனாவை மீன் விழுங்கலை. நம்பலாமா? மீன் விழுங்கலை. அப்ப பாருங்க, தண்ணியுடைய மேல் பகுதியில இருந்து தண்ணியுடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் யோனாவை மீன் விழுங்கவே இல்லை. அவன் உயிரோட இருந்திருக்கிறான். கர்த்தர் நல்லவர். அப்புறம் வாசிங்க, முடிப்போம். 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்த நிறைய சொல்லணும், நான் ஷார்ட்டா போயிட்டு இருக்கிறேன். இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. அப்படின்னா நான் மேலேருந்து கீழே வந்துட்டேன் சார், ஆனா பூமியுடைய மண்ணை தொட்டுட்டேன், அடிப்பகுதியை தொட்டுட்டேன். அதுக்கு மேல என்னால போக முடியல. பூமியில கதவு இருக்கு, அது என்ன அதுக்கு மேல கீழே போக விடாம அடைக்குது, என்னை அடைக்குது. இதெல்லாம் பார்த்திருக்கான், இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு யோனா சொல்லவில்லை. இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு அவனுக்கே தெரியாது. அவ்வளவு என்ன அர்த்தம்? செத்துட்டான். கவனிங்க, யோனா இறந்தான் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் அவன் பாதாளத்துக்கு போயிருக்கான். பெரிய ஆதாரமான வார்த்தை தான், அவன் பாதாளத்துக்கு போயிருக்கிறான்.
நம்பலாமா? பாதாளத்துக்கு போயிருக்கிறான். ரெண்டாவது, இல்லைங்க இல்லைங்க அதனால கடல் தாங்க அப்படின்னா, கடல்ல எப்படி கூக்குரலிட முடியும்? ஏங்க அடிப்பகுதியில் போய் கூக்குரலிடுவீங்க யாராவது போய்? முடியுமா உங்களால? வாயை திறந்தாலே தண்ணி உள்ள போயிடும். எப்படி கத்துறதுங்கண்ணே? அப்ப கத்தி இருக்கிறான், கூக்குரலிட்டு இருக்கிறானா, இது கடல் நடக்கல, இது தண்ணியே இல்லாத பாதாளத்துல நடந்த ஒரு விஷயம். சரிங்களா? உயிரோட பாதாளத்துக்கு போகல. ஏன்னா அவனே சொல்றான், பூமியின் தாழ்பால்கள் என்னை அடைக்குது, நான் போகலங்கிறான். அப்ப செத்து இருக்கான், உடம்பு பூமியின் அடிவாரத்துல கிடக்கு. யோனாவுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போயிருக்கு. இவன் செத்தான் பார்த்தீங்களா பூமியின் அடிவாரத்துல. அப்பதான் மீனுக்கு கட்டளை இட்டார், இவன் உடம்ப வேற மிருகங்கள் சாப்பிடக்கூடாது. அப்பதான் கட்டளை இடுறாரு. மீன் ஜல்லுன்னு உள்ள வருது, முழுங்குது. ஏன்னா இவன் திரும்பவும் உயிரோட எழுந்து உயிர் அடைந்து நினிவேக்கு போகணும். இந்த உடம்பு வேணும். அதுக்கு இந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்கு மீன் அனுப்பிவிட்டார். அப்ப 17ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் எங்க நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். எந்த இடத்துல விழுங்கும்படி? கடல்ல போட்டோனையுமா இல்ல பர்வதங்களின் அடிவார பகுதியிலையா? அங்க விழுங்கும்படி ஆயத்தப்படுத்தி இருந்தாருன்னு புரிஞ்சுக்கணும். ஆமென். சரி. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். எங்க நினைச்சாரு? பாதாளத்துல. அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இதுதான் ஜெபம். இப்ப பாருங்க, முடிப்போம். 8ஆம் வசனத்துல தான் இப்போ ஃப்ரண்ட்ல வராரு, ஃப்ரெஷ்ஷா வராரு. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலி இட்டேனா, பலி இடுவேனா? அப்ப இனிமேத்தான் செய்ய போறாராம். பலி இடுவேன். இதை எங்க இருந்து சொல்றாரு? இத பாதாளத்துல சொல்லல. இது எங்க இருந்து சொல்றாரு? மீன் வைத்துன்னு சொல்றாரு. இது ரொம்ப கிரிட்டிக்கலான டாபிக். இது கூர்ந்து வார்த்தை வார்த்தையா எழுத்தா கவனிச்சிங்கன்னா இது நல்லா உங்களுக்கு புரியும். ஓகே. பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இவர் எங்க பண்ணியிருக்காரு பொருத்தனை? ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறாரு. எங்க அதை பொருத்தனை பண்ணாரு? எந்த இடத்துல வச்சு பண்ணாரு? இத பொருத்தனை பண்றேன்னு சொல்லல அவரு. நான் ஒரு பொருத்தனை பண்றேன் கர்த்தாவேன்னு சொன்னா இது எங்க? மீன் வயிற்றுல. பொருத்தனை பண்ணினா இது எங்க? பாதாளத்துல. பாதாளத்துல ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறாரு. விட்டீங்கன்னா, உயிரை கொடுத்தீங்கன்னா நான் இதெல்லாம் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கான். அங்க இந்த பொருத்தனையை கேட்டுதான் உத்தரவு அருளினீர். என்னையா உத்தரவுன்னு கேட்டீங்கன்னா, மீனின் வயிற்றுல இருந்த செத்த யோனாவின் உடம்புக்கு தேவன் உயிரை கொடுத்தார். அதான் பொருத்தனை பண்ணினதுக்கு பதில். அப்ப பாதாளத்துல பண்ணின ஜெபத்துக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, செத்து போய் கிடந்த மீனின் வயிற்றுல செத்து இருந்த யோனாவுக்கு உயிரை கொடுத்தார். என் உத்தரவு அருளினி முதல்ல சொன்னார் இல்லையா? அதான் அது. நான் கூப்பிட்டேன், கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். அப்படிலாம் என்ன அர்த்தம்? உயிரை கொடுத்துட்டீங்க, எனக்கு உயிரை கொடுத்தீங்கிறார். ஆமென். பொருத்தனை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடையது என்றேனா என்றானா? என்றான். அப்படின்னா இப்பதான் சொல்றான். இத பூரா மீனின் வயிற்றுல உயிரோட இருந்து யோனா சொல்றாரு. சரிங்களா? அப்ப 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல யோனா உயிரோட இருந்தது உண்மை. ஆனா உயிர்த்தெழுந்த யோனா பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கதான் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. உயிர்த்தெழுந்த யோனா
பண்ணின ஜெபம் தான் அது. செத்த யோனா பண்ண ஜெபம் பாதாளம். பாதாளத்துல பண்ண யோனா செத்த யோனா, அங்க ஜெபம் பண்றாரு. மீனின் வயிற்றுல இருந்து பண்ண யோனா யாருன்னா உயிர்த்தெழுந்த யோனா. புரியுதுங்களா? 2 யோனா அதுல இருக்கிறாரு, 2 ஜெபம் அதுல இருக்கு. அப்ப கவனிங்க, செத்து இயேசு செத்து அவருடைய பாடி கல்லறைக்கு போகுது, சரிங்களா? அதே மாதிரி யோனா செத்து அவனுடைய உடம்பு மீன் வயிற்றுக்குள்ள போகுது, சரிங்களா? ரெண்டுமே செத்த பிறகு நடக்குது. சரி, கல்லறையில செத்து இருந்த இயேசுக்கு கல்லறையிலேயே உயிர் வந்துச்சு, கரெக்டானா? அப்படித்தானே உயிர் தெழுந்தாரு. செத்து மீன் வயிற்றுல உள்ள போயிருந்த அந்த யோனாக்கு மீனின் வயிற்றுலேயே உயிர் கிடைச்சிச்சு. இதனாலதான் இயேசு தன்னுடைய மரணத்தையும் உயிர் தெழுதலையும் பேசும்போது யோனாவை பேசினார். ஏன்னா கரெக்டா மேட்சாவான், கரெக்டா மேட்சாவான். நான் எப்படி செத்து கல்லறை போறனோ அதே மாதிரியே யோனா செத்து மீன் வயிற்றுக்கு போனான். நான் எப்படி கல்லறையில் இருக்கும்போதே உயிர் தெழுவேனோ அப்படியே யோனாவும் மீன் வயிற்றுல இருக்கும்போதே உயிர் தெழுவான். அப்படியே பொருந்தி பேசினார் கரெக்டா. ஆமென். எனக்கு தெரிஞ்ச 1% புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு 1% கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதுவே பெரிய விஷயம். பெரிய பெரிய ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்குமே சொன்னா புரியாது. இன்னமும் இவ்வளவு சொன்னாலும் பிரதர் யோனாவை முழுங்கிச்சு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்ல போட்டோன்னே முழுங்கிச்சு பிரதர், எங்க பைபிள் காலத்துல அதான சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படிதான் அவங்க பேசுவாங்க. அப்படியே தான் பேசுவாங்க. பிரதர் யோனா உயிரோட ஜெபம் பண்ணான் பிரதர், 2ஆம் அதிகாரம் 1 வசனம் தெளிவா இருக்கு, அதான் சொல்லுவாங்க. எவ்வளவு சொன்னாலும் அது சொல்லுவாங்க. நாம அந்த மாதிரினா யதார்த்தத்தை மீறி பேசுறாரு கிடையாது, தெளிவா இருக்கு. அவன் செத்து பாதாளத்துக்கு போய் அங்க ஒரு பிரேயர் பண்ணி அந்த பிரேயருக்கு தேவன் ஜெபத்தை கேட்டு செத்து போன உடம்புக்கு உயிரை கொடுத்தாரு. செத்து போன யோனா உயிர் தெழுந்தவனையும் பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதுதான் மீனின் வயிற்றிலிருந்து தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆரம்பிக்குது. அது உயிர் தந்த யோனா எல்லாத்தையும் பேசுறான். நான் அப்படிலாம் கஷ்டப்பட்ட ஆண்டவரே, நான் பாதாளத்துல போய் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண கேட்டவனையும் இந்த உயிரை குடிச்சிட்டீங்களா ஆண்டவரே, என் பிராணனை அழிவுக்கு, இதெல்லாம் பேசுறான். பேசிட்டு கடையை சொல்றான், மாயை பின்பற்றுவர்கள் போக்கடிக்கிறார்கள் கிருபைய, நான் பொருத்தனை பண்ணி செலுத்துவேன், நான் உங்களுக்கு துதி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சோனையும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு. இவருங்க பாதாளத்துல யோனா பண்ண ஜெபத்துக்கு தேவன் கொடுத்த பதில் என்னது? உயிர் கொடுத்தது. இப்ப மீனின் வயிற்றுல இருந்து யோனா பண்ண ஜெபத்துக்கு தேவன் கொடுத்த பதில் என்னது? என்ன பதில் கொடுத்தாரு? அவ்வளவு பேசலாம் அந்த டாபிக்ல. என்ன பதில் அது? இவன் இங்க பாருங்க 9 சொல்லி முடிக்கிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ஜெபத்தை முடிக்கிறான். முடிச்சவனையும் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுத்த பதில், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. முடிஞ்சு, மீன் விட்டு வெளியெடுத்தார். இதான் தேவன் கொடுத்த பதில். புரியுதுங்களா? முதல் ஜெபத்துக்கு உயிர் வருது, 2வது ஜெபத்துக்கு மீன் விட்டு வெளியே எடுக்கிறாரு. நினைவுக்கு போயிட்டே இருக்காரு ஒரு பாட்டுக்கு. ஆமென். அதனால இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40 சொன்னது பொய் இல்லை, உண்மை. யோனா இறந்து 3 இரவு 3 பகல் மீனின் வயிற்றிலே இருந்தான் சொல்ல நமக்கு தைரியம் வரணும். உயிரோட இல்லைங்க, செத்து இருந்தான். ஆமென்.